ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்டாக்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் நீங்கள் சைன் அப் பண்ணிங்கன்னா, ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ரூ. 150 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இந்த ஆப்லேருந்து ரிசீவ் ஆன பேமெண்ட் தான் நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க. ஸோ இந்த ஆப்பை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல கைஸ். ஆல்ரெடி இந்த ஆப்பை நிறைய ஆட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லை, இது கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண ஆப் தான். ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் எப்போ லான்ச் ஆகிருக்க டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பயங்கரமான ஒரு ட்ரஸ்டான அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த ஆப்பை வந்து பாருங்கள், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கைஸ். இந்த ஆப்பை ரிஜிஸ்டர் பண்ணோன்னே ரூ. 150 இன்ஸ்டண்ட்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிடும். ரிஜிஸ்டர் பண்ணால் கொஞ்ச நேரத்திலேயே ரூ. 150 உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ரிசீவ் பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஆப்பை ரிஜிஸ்டர் பண்ணணும். பட் இந்த ஆப்பை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நம்ம கேவைசிலாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி அந்த கேவைசி பண்ணோன்னா ஒரு சில விஷயம் நம்மளுக்கு தேவைப்படும். அது என்னென்னா ஆதார் கார்டு ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரு, அதுக்கப்புறம் பேன் கார்டு. இந்த 3 விஷயம் இருந்தால் வேண்டி போதும். இந்த அப்ளிகேஷனில் ஈஸியாக நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 10 நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்லேருந்து ரூ. 150 வித்ரா பண்ணிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கான வீடியோ நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். உங்களாலேயும் ஒரு ₹150 வந்து earn பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிற இந்த ஆஃபருக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் அழுத்துங்க. அந்த லிங்க் அழுத்திட்டிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. இந்த பேஜுக்குள்ளே வந்துட்டோன்னே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட யூபிஐடி நீங்கள் யூஸ் பண்ணீங்க பார்த்தீங்களா மொபைல் ஆப்பு, அந்த பேடிஎம் ஆப்போட யூபிஐடியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். பேடிஎம், ஃபோன்பே, கூகுள் பே எந்த ஆப்போட யூபிஐடியை வேணால் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கலாம். உங்களோட யூபிஐடியை கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த யூபிஐடி என்டர் பண்ணது மூலமாக தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களால் காசு எடுக்க முடியும். ஸோ இந்த ப்ராசஸில் ரொம்ப முக்கியம். எக்காரணத்துக்கு கொண்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் பண்ணும்போது மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணுறாதீங்க. அப்படி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. ஸோ ஆஃபர் மொத்தமாக முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல உங்களோட யூபிஐடியை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ரீஆட் ஐடி போயிடும். ப்ளே ஸ்டோருக்குள்ளே போனதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும் கைஸ். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணிடுங்க ப்ளே ஸ்டோரில். அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேங்க. அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோடனே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிடுங்க. உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு ஓடிபி ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பின் செட்டப் பண்ண வேண்டியதாக இருக்கும். கரெக்டாக இந்த பின் செட் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஏன் வெயிட் பண்ண சொல்கிறேன்னா, உங்களுக்கு ₹1 வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆகிருக்கும். எந்த மாதிரினா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ₹1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கும். அப்ஸ்டாக் ஆப்லேருந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிருக்கும். வித்தின் ஒரு நிமிஷத்தில். இல்லை நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹1 ரிசீவ் ஆகிருக்கும். இல்லை மொபைல் நம்பர் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்க பார்த்தீங்களா, இல்லை அப்போ ரிசீவ் ஆகும். இல்லை இந்த 2 டைம்லேயும் ரிசீவ் ஆகலைன்னா உங்களுக்கு ஆஃபர் ட்ராக் ஆகலைன்னு அர்த்தம். மேக்ஸிமம் ட்ராக் ஆகிருக்கும். அப்படி ட்ராக் ஆகலைன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ₹1 வரலைன்னா இந்த ஆஃபர் நீங்கள் பண்ணுறதே வேஸ்ட் ஆகிடும். காசு உங்களுக்கு வராது. அதையும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த ₹1 வரலைன்னா இதை விட்டுருங்க. இது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் வந்துச்சுன்னா வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா இதை விட்டுருங்க. இல்லை கொஞ்ச நாள் ஏரோப்ளைன் மோட ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் கிளியர் டேட்டா பண்ணிட்டு வேறு ஃபோனில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஃபோனில் ட்ரை பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ட்ராக் ஆன வண்டி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். உங்களுக்கு காசு வந்து பார்த்தீங்கன்னா ₹100 அவங்க தருவாங்க. அதனால தான் சொல்கிறேன். ஸோ 6 டிஜிட்டில் இந்த இடத்துல ஒரு பின்னை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ணிவிடுங்க. அதே பின்னை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ்லேயும் என்டர் பண்ண சொல்லுவாங்க. அந்த பின்னை என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. உங்களோட பேன் கார்டு நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. உங்களோட இயர் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் மாதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களோட வருஷம் மாதம்லாம் செலக்ட் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மாற்றிக்க முடியும். இல்லை மேலே இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை செட் பண்ணி விட்டுருங்க. செட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வந்துடுங்க. இதில் ஒரு 3 கேள்வி கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட் இந்த 3 கேள்விக்கு என்ன கொடுத்தீங்கன்னா லெஸ் தென் 1 இயர், அதுக்கப்புறம் பிலோ 1 lakh ஸ்டூடெண்ட். இதில் எது வேணால் கிளிக் பண்ணலாம். பட் கொஞ்சம் ரிலேட் ஆகும்னு இதெல்லாம் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ விருப்பம் இருக்க இதெல்லாம் கிளிக் பண்ணுறேங்க. ஸோ சிம்பிளான ஆன்சர் தான் கைஸ் இது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு 3 டைம்ஸ் வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. 3 கேள்விக்கும் இது கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட் இல்லாமல் இருந்தீங்கன்னா அவங்க வந்து வேறு கேட்டகரி, ஏன்னா ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அது மாதிரி என்ன கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலா ஃபீமேலா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாக மேரிடா, உங்களோட கரண்ட் மேரிடல் ஸ்டேட்டஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் பிட் யுவர் செல்ஃப்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 4 டிக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 டிக் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த 4 ஆப்ஷன் தான் எல்லாருக்கும் இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு அது 4த்தையும் கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் சிக்னேச்சர் போடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் வழியாக சிக்னேச்சர் போடலாம். ஒன்று நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பேப்பரில் எழுதி சிக்னேச்சர் போடலாம். இல்லை அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேணாம்னு நினச்சிங்கன்னா ட்ரா ஏ சிக்னேச்சர் இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது கிளிக் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஷீட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த ஒயிட் ஷீட்டில் உங்களோட பேர் எழுதுங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக உங்களோட சிக்னேச்சரை போட்டுருங்க. உதாரணத்துக்கு
உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் போட்டிருக்கேன் பாருங்கள் பாஸ்ன்னு. இல்லை என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜானா, ஜஸ்ட் நான் இந்த இடத்துல ராஜான்னு வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டேன்னா இதே பேர் சிக்னேச்சர் மாதிரி. ஸோ இந்த மாதிரி சிக்னேச்சர் உங்களுக்கு என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டிஜிலாக்கர் அடுத்த ஆப்ஷனு ஷேர் வித் டிஜிலாக்கர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட ஆதார் கார்டு நம்பர் கேட்பாங்க. உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிட்டு இங்கே இடத்துல ஒரு கேப்ச்சா ஆர்டர் கேட்டிருப்பாங்க. அந்த கேப்ச்சா பக்கத்தில் இருக்கிற கேப்ச்சாவை இந்த கேப்ச்சாவை என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஆதார் கார்டு நம்பரையும் கேப்ச்சாவையும் கரெக்டாக என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி போயிருக்கும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அந்த ஆதார் கார்டு ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அந்த ஆதார் கார்டு ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரோட லாஸ்ட் 3 நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் உங்கள்கிட்ட இருந்தால் வண்டி தான் உங்களுக்கு ஓடிபி அந்த ஆதார் கார்டு ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிருக்கும். ஸோ இது ரொம்ப மஸ்ட்டு. இப்போ ஜஸ்ட் நீங்கள் ஓடிபி என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின் செட் பண்ணுற மாதிரி ஒரு பேஜ். இது கன்ஃபார்மாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா இது ஒரு பின் ஆட்டம் நம்ம ஃபோனுக்கு எப்படி இப்போ ஒரு பின் செட் பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டையும் ஒரு பின் ஆட்டம் செட் பண்ணுறாங்க. ஏன் செட் பண்ணுறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக இது செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி செட் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட பின்னை நீங்கள் என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட்டு கண்டினியூ கொடுத்துட்டு போயிடுங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பின்னே உங்களுக்கு தெரியலனா ஃபர்காட் செக்யூரிட்டி பின் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வந்துருங்க. உங்களுக்கான பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தா கேட்பாங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, உங்களோட பேர் என்ன, அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிட்டு திரும்பி ஓடிபி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் புது பின்னை வந்து பார்த்தா செட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆல்ரெடி பின்னை செட் பண்ணவங்க கண்டினியூ கொடுத்துட்டு போயிடுங்க. பின்னே என்னென்னு எனக்கு தெரியலனா ஃபர்காட் செக்யூரிட்டி பின் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு பின் செட் பண்ணிட்டு அடுத்த பேஜுக்குள்ளே வந்துடுங்க. வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆப்ஷன் காட்டுவாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அளவு கொடுத்துருங்க. உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஜஸ்ட் அதுக்கு அளவு கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஃபேஸ் வெரிஃபிகேஷன் ஆட்டம் ஒன்று எடுப்பாங்க. இதுக்கு நம்ம ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். இங்கே டேக் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துறாங்க. இந்த டேக் ஃபோட்டோ ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து கேமரா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேப்சர் பண்ணிக்கிறேன். இந்த ரெட் கலர் இந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அப்படி இருந்துச்சுன்னா உங்களோட ஃபேஸ் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி ரெட் கலர் இருந்துச்சுன்னா உங்கள் ஃபேஸ் கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம். மஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமராக்கு நேராக உங்களோட ஃபேஸை வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த கேமரா பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் வந்து கரெக்டாக கேப்சர் ஆகிடும். க்ரீன் கலர் சர்க்கிள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃபோட்டோ கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஜஸ்ட் கேப்சர் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பேஜுக்கு லோடிங் ஆகிட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் 2 டைப்பாக பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணலாம். என்னென்னா ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிக்க முடியும். என்ன பண்ணுறீங்கன்னா வெரிஃபை வித் யூபிஐ ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ செக்யூர் வித் யூபிஐ நீங்கள் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க ஜிபேவோ ஃபோன்பேவோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ₹1 இந்த ஆப்பில் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ₹1 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்துருப்பாங்க. அந்த ₹1 கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த ₹1 நீங்கள் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட சக்ஸஸ்ஃபுல்லாக லிங்க் ஆகிடும். இல்லை ப்ரோ என்னால் ₹1 கொடுக்க முடியாது, அந்த மாதிரி எனக்கு பண்ண தெரியலன்னு என்ன பண்ணுறீங்கன்னா ஆட் டீட்டெயில்ஸ் மேனுவலிங் ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை மேனுவலாக வந்து பண்ண என்டர் பண்ண சொல்லுவாங்க. உங்களோட பேர், உங்களோட அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோட் அதை என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கொடுக்கலாம். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வசதியாக இருக்கும் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க கைஸ். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்பாங்க. ஜஸ்ட் இது கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த மாதிரி பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. இதில் அப்லோட் லேட்டர் கொடுத்துருங்க. இதில் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். ஜஸ்ட் இதுக்கு அப்லோட் லேட்டர் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. இதில் நாமினி ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஜஸ்ட் இதுக்கு ஆட் லேட்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சைன் இன் அப்ளிகேஷன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு வாட்டி ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். சைன் இன் அப்ளிகேஷனுக்கு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. விருப்பம் இருக்கும் ரீட் பண்ணி பார்த்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். சென்ட் ஓடிபி ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கு போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு திருப்பியும் ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டாங்க. இப்போ க்ளோஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்னு வந்துடும். இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. இப்போ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வியூவர் கம்ப்ளீட் அப்ளிகேஷன் எங்கள் ஆப்ஷனுக்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேட்பாங்க. இது அப்ஸ்டாக் பிகினராக இருந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லை. இல்லை ஏன்னா ஒன்று கிளிக் பண்ணுறேங்க, இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டே கிளிக் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டே கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் 2 days வந்து பார்த்தா அவங்க டைம் எடுத்துப்பாங்களா உங்கள் அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணுறதுக்கு. பட் அவ்வளோ நேரம்லாம் டைம் எடுத்துக்க மாட்டாங்க. வித்தின் ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறாங்க. வெரிஃபை பண்ண அடுத்த செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட்டை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அப்படி வரலன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக கொடுத்துருவாங்க. பட் இந்த அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் தான் கொஞ்சம் நாள் ஆகும். இவங்க சொன்ன மாதிரி 2 நாள் ஆகலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் ஆகலாம். மேக்ஸிமம் 2 நாள் தான் ஆகும், இல்லை 1 நாள் ஆகும், இல்லை அரை மணி நேரம் ஆகும்.
முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி டைமுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக வந்து இந்த ஆஃபரை சொல்கிறேன். ஒரு 10 மணி காலையில் 10 மணி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் பண்ணிங்கன்னா ஈவினிங் டைமில் கொஞ்சம் கஷ்டம் தான் கைஸ். பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 o'clock மேலே பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டு சீக்கிரமாக வெரிஃபை பண்ணுறாங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டண்ட்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் என்டர் பண்ண யூபிஐடிக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு போயிடும் கைஸ். ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா காசு எடுத்துக்கலாம். இவ்வளோ தாங்க ஸ்டெப்பு, வேறு எந்த ஒர்க்கும் இல்லை இந்த அப்ளிகேஷனில் கைஸ். இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது வீடியோ நடுவிலே சொல்ல வேண்டியது, ரெக்கார்ட் பண்ண மறந்துடுறேன். ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா லிங்க் பேங்க் அக்கௌண்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும். இதுக்கு என்ன பண்ணீங்கன்னா கீழே வந்து பாருங்கள், ஐ வில் ஆக்டிவேட் எஃப்ஓ லேட்டர்னு இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணுறேங்க. அப்லோட் மேனுவலியே நீங்கள் கிளிக் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு கீழே வந்து பாருங்கள், ஐ ஆக்டிவேட் எஃப்ஓ லேட்டர்னு இருக்குது பார்த்தீங்களா. இதை நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணி விட்டுருங்க. கிளிக் பண்ணி விட்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ரிவ்யூவில் போயிடும். ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் ஸ்டெப்ஸு. இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ₹150 ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி விட்டுருவாங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிருக்கும். அப்படி ஆட் ஆகல நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டெப்பை தப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு காட்டும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற ப்ராசஸில் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ரெஜிஸ்டர் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் ₹1 வந்தால் கூட ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ₹1 வரலன்னா இந்த ஆஃபர் உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னு அர்த்தம். நீங்கள் அங்கேயே ஸ்டாப் பண்ணிடணும். ₹1 வந்துச்சுன்னா ஃபர்தராக அதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். ₹1 வந்ததுன்னா ஒரு 50% ஒர்க் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இருக்க 50% ஒர்க் தான் இப்போ ஒரு சைன் அப் பண்ண ப்ராசஸ்லாம். ஸோ ₹1 வந்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு வரலன்னா விட்டுருங்க. உங்களுக்கு இன்னொரு ஆஃபர் வேறு ஃபோனில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே இந்த லிங்க் யூஸ் பண்ணி வேறு ஃபோனில் ட்ரை பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே கைஸ், இதை தாண்டி வேறு என்ன வச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சந்திப்போம். பை கைஸ்.